ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்னையில் நம்ம ஒரு கார்டன் டூர் தாங்க வந்திருக்கோம். நம்ம ரிலேட்டிவோட கார்டன் டூர் தான். பாருங்க, வந்த உடனே அழகான ஃப்ளவர்ஸு, கோகோனட் பிளான்ட்ஸு, தென்னை மரம்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே கொஞ்சம் தண்ணி ரொம்ப குறைவு தான் நினைக்கிறேன். முதல்ல போன உடனே மல்லி செடி சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு வகையான மல்லி செடியா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த டிஃப்ரெண்ட் டைப்பு அழகா இருந்துச்சுங்க. நிறைய பூலா இருந்துச்சு. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. சென்னையில இப்படி ஒரு இடம் இருக்கான்னு சொல்லி நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இங்கேயே ஒரு மல்லி செடி இருக்குங்க. இதுவும் அதே வெரைட்டி தான் நினைக்கிறேன். இது என்ன செடின்னு தெரியல. தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரா இருந்துச்சுங்க இந்த இடம். அதுக்கப்புறம் இந்த இத வௌவால் சாப்பிடுமா அந்த சொன்ன இருந்துச்சு. அதுக்கப்புறம் பப்பாளி செடிங்க. பப்பாளி வேற இது முருங்கை. இந்த பூ அழகா இருந்துச்சுங்க. பார்க்க இன்சுலின் செடி மாதிரி இலைகள்லாம் இருக்கு. ஆனா என்ன பூன்னு தெரியல. கருவேப்பிலை நினைச்சுங்க. எல்லாமே தண்ணி இல்லாம வாடி போயிருக்கு. சென்னையில ரொம்ப சம்மர் தான், ரொம்ப வெயில் அடிக்கணும்னு நினைக்கிறேன். இது என்ன செடின்னு தெரியல. அதுக்கப்புறம் தென்னை மரம் தாங்க. தென்னை மரம் ஹைட்டா இருந்துச்சு. இது செவ்வரணி. அது பக்கத்துல ஒரு சின்ன கண்ணு இருந்துச்சுங்க. பாருங்க, அங்க தெரியுதா? அழகா இருக்கு பாருங்க. இங்கதான் நிக்குது. இது தானாலே உளுந்து வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, எல்லாமே கீழே உள்ள இந்த சன்ஃபிளவர் மாதிரி ஒரு பூ பூக்குது. அதுக்கப்புறம் துளசி, கொய்யா செடியெல்லாம் சின்ன சின்ன கண்ணுலாம் இருந்துச்சு. இது அழகு செடின்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துங்க. அடுத்தது இங்க பாருங்க, எல்லா இதுலயுமே இந்த களை செடிகள்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. அதை எடுத்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. இது ஏதோ ஒரு வேர் சொல்லுவாங்க, வெச்சிலை வேர்னு நினைக்கிறேன். சரியா தெரியல. தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தென்னை மரம் தாங்க நிக்குது. ஆனா இதுக்கு நிறைய சரியான உரம் இல்ல. பாருங்க எவ்வளவு கீழே கொட்டி கொட்டி கிடக்குன்னு. இங்க பாருங்க, நல்லா இருக்கா இந்த இடம்? பலாப்பழம் மரம் சும்மா ஜம்முன்னு இருந்துங்க. சூப்பரா இருந்துச்சு. நிறைய காய் இருந்தா, ஆனா சின்னதுலயே பழுத்து பழுத்து விழுந்துருது. ஆனா உள்ள பார்த்தா ரொம்ப அழுகி போய் ரொம்ப ஸ்மெல் நல்லா இல்ல. இங்க பாருங்க, இது அரிக்கா பாம் மாதிரி இருந்து. இங்க பாருங்க, பலாப்பழத்தை பாருங்க, சூப்பரா இருந்துச்சுன்னா. இதை வச்சு நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். வேற ஷார்ட்ஸ், இந்த இது போட்டோ வச்சு நான் என்னோட போஸ்ட்ல போட்டிருக்கேன். மறக்காம பாருங்க. நம்ம பேஜை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சிருங்க. இதே போல நல்ல வீடியோ வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க, சூப்பரா இருந்துச்சுங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. நிறைய பழம் இருந்துச்சு. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு காய் இருக்கிறத பாத்துட்டு இருக்கேன். இங்க பாருங்க, சூப்பரா இருந்துச்சுங்க. ரொம்ப பிடிச்சிருந்து. பாருங்க, நான் அப்படி ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டேன். சூப்பரா இருக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. தென்னை மரம் தாங்க அங்க நிக்குது. தொட்டாச்சுவீங்க. போன உடனே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் தொட்டு விளையாண்டுட்டே இருந்தேன். வச்ச உடனே டக்குன்னு போயிருதுங்க. சூப்பரா இருந்துச்சு.
இங்க பாருங்க அடுத்தது இது வகையான செடி மாமரம் இருந்துச்சுங்க. அங்க ஒரு நிறைய காய் இருந்து ஒரு காய் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பரா இருந்துச்சுங்க. வெளியே காயாதான் இருக்கு, ஆனா உள்ள டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. இனிப்பா அழகா இருந்து எங்க வீட்டுல எல்லாத்துக்குமே அந்த பழத்தை ரொம்ப பிடிச்சு போச்சு. வெச்சலைங்க பாருங்க, கீழே சக்கரவள்ளி கிழங்குலாம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். வெத்தலையே பாருங்க. அதுக்கப்புறம் நாங்கதான் செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தோம். 2 மாமரம் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, நல்லா அடர்த்தியா இருக்கு. அந்த மாம்பழம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. தென்னை மரத்துல எல்லாமே காய் இருந்துச்சு. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கருவேப்பிலை மரம் நிறைய இருந்துச்சுங்க. வேற அன்னாச்சி பழம் சூப்பரா இருந்து, அதை காமிக்கிறேன். இங்க பாருங்க கருவேப்பிலை மரம் தான் நிறைய இருந்துச்சு. இங்க பாருங்க இது என்ன செடின்னு தெரியல, இது அடினியம். ரொம்ப பிடிச்சிருந்து, சூப்பரா இருந்துச்சுங்க. மேல ஃபுல்லா அடர்த்தியா மாமரம், கீழே அப்படி அழகான இணல்ல செடி தண்ணி பாய்க்க முடியும், சூப்பரா இருந்துச்சு. சப்போட்டா மரத்தை பாருங்க, சப்போட்டா மரம் இன்னும் ஒழுங்கா காய்ச்சிருக்கு, ரொம்ப இது இல்ல, சத்து இல்லாம தான் இருக்கு, என்ன இருக்கு பாருங்க. அடுத்த சப்போட்டா கூட ஒரு தாட்டி போட்டோ எடுத்துக்கிட்டேன். மாம்பழத்தை பாருங்க, இந்த மாம்பழத்தை தாங்க பறிச்சு சாப்பிட்டோம், சூப்பரா இருந்துச்சுங்க. அடுத்த வாழை மரம், இது என்ன வாழை மரம் தெரியல, தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க வந்தாச்சு நம்ம அண்ணாச்சி பழத்துக்கிட்ட. இது சின்னதா இருக்கு, அது பக்கத்துல பெருசா ஒண்ணு இருந்துச்சு. இங்க பாருங்க சூப்பரா இருந்துங்க, பாருங்க எவ்வளவு அழகா இருந்துங்க பாருங்க. நான் தூக்கி எல்லாம் பாத்துட்டு இருந்தேன், அது கூட செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். நிறைய பக்க கண்ணுல வந்திருந்து சூப்பரா இருந்து. ஒரு பழம் அங்க தள்ளி பழுத்துலாம் இருந்துச்சுங்க, நான் பறிக்கல. நாங்க சப்போட்டா மரம் இருந்துச்சு, கொய்யா மரம் இருந்துச்சு, சூப்பரா இருந்து. அண்ணாச்சி செடி பக்கத்துல நிறைய இருந்துங்க. அங்க போறேன்ல, அங்க பாருங்க நிறைய காய் இருந்துச்சு, ஒரே ஒரு பழம் இருந்துங்க. பாருங்க பழம் பாதி மஞ்சள் ஆயிட்டு, இன்னும் கொஞ்ச நாள்ல பழுத்துரும். இதே போல இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குங்க பாருங்க. இந்த ஃப்ளவர் சூப்பரா இருந்துச்சுங்க, நல்லா அழகா செடிக்கு தண்ணியை பாய்ச்சிட்டு ஜாலியா இருந்தா. அதுக்கப்புறம் வெளியே வர மோஸ்ட்ல இந்த நாய் தெரியுங்க, வெளியே போனோடனே ஒரு நாய் ரொம்ப கொஞ்ச நேரம் கொலிச்சிட்டு இருந்து, அதை பார்த்தோன்னே 2வது நாய் வந்துட்டு. இங்க பாருங்க அதுக்கப்புறம் இந்த நர்சரி எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பேம்பு ட்ரீ வேற, சைடு ரூமா ஃபுல்லாமே அவ்வளவு அழகா இருந்துச்சுங்க. இந்த ஃப்ளவரை பார்த்தோன்னு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அழகா இருந்துங்க. எங்க வீட்டு எல்லாத்துக்குமே இந்த ஃப்ளவர் ரொம்ப பிடிச்சு போச்சு. நிறைய கலர் கலரா இருந்துங்க பாருங்க, செம்பருத்தி ஒயிட் கலர்ல எல்லாம் இருந்து. இதே போல இங்க பாருங்க நாய் ஓடி வருது பாருங்க. இந்த பிளான்ட்ட பாருங்க, டெக்கரேட்டிவ் பிளான்ட் சூப்பரா இருந்துச்சு. நாயை பாருங்க பின்னாடியே துரத்திட்டு வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பாருங்க அந்த இது எல்லோ கலர் சூப்பரா இருந்துச்சுங்க, ஒவ்வொரு கலருமே சூப்பரா இருந்து. அதுக்கப்புறம் நாங்க என்னோட இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல அந்த பேப்பர் கலர் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. காகித பூ சொல்லுவாங்கல்ல, அது ஒயிட் கலரு அழகா இருந்து. சூப்பரா இருந்துச்சுங்க. இங்க வந்ததுக்கு ரொம்ப அழகா இருந்தது. இங்கேயுமே அண்ணாச்சி பழம் வச்சிருந்தாங்க பாருங்க. இந்த நாய் ரொம்ப நேரம் நம்மளே வாட்ச் பண்ணிட்டு இருந்து பின்னாடி நம்மள சுத்தி சுத்தி போட்டு. இதே போல நல்ல வீடியோ வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.